நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த எஸ்ரா புஸ்தகம் இன்றைக்கு இந்த கடைசி அதிகாரமாகிய இந்த 10ஆம் அதிகாரத்தோடு கூட நிறைவு பெற போகிறது. இந்த எஸ்ரா அதிகாரத்தின் மூலமாக நாம் பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் நிலத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த புக் எஸ்ரா என்ற இந்த புஸ்தகம் நம்ம GA 611 சபைக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கிறது. நம்மை கட்டுகிறது, நமக்கு ஒரு தைரியம் ஊட்டுகிறது. நம்ம பல ஜெபங்களை இந்த எஸ்ரா புஸ்தகத்தின் மூலமாக நாம் செய்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நமக்கு ஆலயத்தை தருவாராக. இன்றைக்கும் இந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கலாம். நேற்றினுடைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தபடி ஆவிக்குரிய ரீதியான ஒரு எழுப்புதல் தேவை, அதாவது ஸ்பிரிச்சுவல் ரிஃபர்மேஷன் தேவை. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நாம் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக, நேரடியாக போய் களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு முன்பாக, அதாவது உடல் ரீதியான காரியங்களை நாம் செய்வதற்கு முன்பாக ஆவிக்குரிய ஒரு ஆயத்தமானது நிச்சயம் தேவை. அதை தான் நாம் நேற்றைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். எஸ்ரா ஜனங்கள் என்ன பாவத்தை அவர்கள் செய்தார்கள் என்கின்றதை அவர் சொல்லுகிறார். அவங்களுடைய பாவத்தை அவர்கள் கன்ஃபஸ் பண்ண, அவர்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், அந்த பாவத்தை அகற்ற வேண்டும். மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த பாவத்தை அகற்ற வேண்டும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தில் அகப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வரும் பொழுது அந்த ஸ்திரீயை மன்னித்தார். மன்னித்து, நீ போ, இனி பாவம் செய்யாத. ஸோ சின் ஷுட் பி எராடிகேட்டட் ஃப்ரம் அவர் லைஃப். அப்போ பாவம்ங்கிறது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்ற பிறகு அதை நாம் மறுபடியும் தொடராதபடிக்கு இருக்க வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளையாக இருக்கிறது. ஸோ நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், எஸ்ரா டுக் தி கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. அவர் அந்நிய பெண்களை விவாகம் செய்யவில்லை. ஆனாலும் தன்னுடைய சமுதாயத்தில் செய்திருக்கிற இந்த காரியத்துக்காக அவர் கம்யூனிட்டியாக அவருடைய அந்த மொத்த பொறுப்புணர்வை அவர் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் மன்னிப்பு கேட்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த அதிகாரத்தில் வருகிறது. ஸோ நேற்று தினத்தில் பார்த்தோம், அவர் வானத்துக்கு நேராக அவர் கைகளை உயர்த்தி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று தினத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை, சால்வையை கிழித்து கொண்டு திகைத்தவனாக உட்கார்ந்தேன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்தே துவங்குகிறது. எப்படி என்றால், எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஒரு மனிதன், ஒரு பொறுப்பான மனிதன் அந்த இடத்துல எழும்பும் பொழுது அந்த முழு இஸ்ரவேலும் கர்த்தர் பக்கமாக திரும்புகிறது. இது நமக்கு முன்பாக ஒரு வார்னிங் சைனாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எழும்ப வேண்டும், உங்கள் பகுதியில் நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் எழும்பினா எப்படி அவ்வளோ பெரிய ஒரு விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கு காரியங்களை அவங்க ஏற்பாடு செய்யலாம். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு தீக்குச்சியை தான் அவ்வளோ பெரிய அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு தீக்குச்சி அவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறது போல் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு பல பேரை கிறிஸ்துவுக்குள்ளே திருப்புகிற ஒரு ஆயுதமாக, ஒரு வெப்பனாக உங்களை மாற்ற முடியும். ஸோ உங்களை பற்றி ரொம்ப கீழே நீங்கள் நினச்சிக்காதீங்க. டோன்ட் திங்க் அபவுட் யோர் செல்ஃப்
தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. ரொம்ப இன்ஃபீரியராக உங்களை பற்றி நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். இப்போ இந்த இடத்துல எஸ்ரா எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றால், ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுறாரு, அறிக்கை இடுகிறார். அப்போ அறிக்கை என்றால் கன்ஃபெஷன். அவங்க செய்த தவறையெல்லாம் ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறார். அப்போ அந்த கன்ஃபெஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அது மேலோட்டமாக இல்லை. ஆமாம், நான் தான் இந்த கண்ணாடி டம்ளரை போட்டு உடச்சிட்டேன் அப்படி சொன்னால் நம்ம அந்த மன்னிப்பை ஏற்றுக்குவோமா? ஆமாம், நான் தான் இதை கீறிட்டேன், நான் தான் இதை உடச்சிட்டேன் அப்படின்னா நம்ம ஏற்றுக்குவோமா? இல்லை. அதற்காக மனம் வருந்தி தன்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பொழுது, அதற்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது தான் மனிதர்களாகிய நாமே ஒற்றுக்கொள்ளுகிறோமே. அப்போ தேவனிடத்தில், அதுவும் அவர் வான் பண்ணி இந்த காரியத்தை நீர் செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகு, அதை செய்த பிறகு அவர்களுடைய மன்னிப்பு எப்படியாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். ஸோ எஸ்ரா என்ன செய்கிறார் என்றால், முதல்ல அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு, அறிக்கையிடுறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி தாழ விழுந்து கிடக்கிறார். மொத்தமாக ஃபுல்லாக he submitted totally himself to the feet of God. இந்த தாழ விழுறது ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன், என்னுடைய பெயர், என்னுடைய புகழ், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய படிப்பு, நான் சம்பாதிக்கிறது எல்லாம், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் விட்டு நான் மொத்தமாக சரண்டர் ஆகிட்டேன். யாருடைய காலில் இவர் சரண்டர் ஆகிறாருன்னா ஆண்டவருடைய காலில் சரண்டர் ஆகிறார். இவர் மாத்திரம் இல்லை, அவர் செய்த மிகப்பெரிய காரியம் பாருங்கள். இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை, ஒரு பெரிய சபையே அவனிடத்தில் வந்து கூடிற்று என்று சொல்ல முடியும். திஸ் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஃபில்ட் மேன்ஸ் பவர். ஒரு ஆண்டவருடைய ஆவியை பெற்ற உண்மையான ஒரு மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய செல்வாக்கு இதுதான். அவர் தாழ விழுந்து கிடக்கும் பொழுது பாருங்க, அந்த இஸ்ரவேலில் இருக்கிற அனைவருமே வந்து கூடிற்று. அதாவது மகா பெரிய சபை என்று இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது, சாலம் அசம்பிளி. சாலம் அசம்பிளி, SOLEMN, சாலம் அசம்பிளி. இந்த சாலம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் நம்ம அர்த்தத்தை கொடுக்க வேண்டுமானால், ஒரு ஃபார்மலான ஒரு அசம்பிளி. ஃபார்மல்னால் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம கேஷுவலாக ட்ரெஸ் போட்டிருப்போம், ஆனால் அதுவே வெளியில் வரும்பொழுது அதற்குரிய ஒரு ஒழுங்கு இருக்குது, அதற்குரிய ஒரு டிசிப்ளின் இருக்குது, நம்ம அப்படி ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்மலான ஒரு மீட்டிங், அந்த ஃபார்மலான மீட்டிங் கூட பார்க்கும் பொழுது பயபக்தியான ஒரு ஃபார்மலான ஒரு மீட்டிங், பயபக்திக்குரிய ஒரு கூடுகையை இந்த இஸ்ரவேல் மக்கள் எஸ்ராவுடன் கூட இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்போ இந்த பாவ நிவர்த்தியின் நாள் என்று நம்மளுடைய பண்டிகையில் நம்ம பார்க்கும் பொழுது யோம் கிப்பூரை அவர்கள் சொல்வார்கள். அதாவது ரோஷ் அஷானா ஆரம்பித்து முதல்ல வர பண்டிகை, அந்த புதிய வருடம் ஆரம்பித்து முதல்ல வர பண்டிகை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாவ நிவர்த்தி நாள். ஸோ அந்த பாவ நிவர்த்தி நாளில் முழு இஸ்ரவேலரும் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சாக்கினால் உடை அணிந்து சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்கள் ஆண்டவரிடத்தில் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். இந்த எஸ்ரா தாழ விழுந்து கிடக்கிறார். He throwed himself down on the ground. He throwed himself. அவரையே ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறாரு. அப்போது இவர்கள் தங்களுடைய கண்ணீரினால், கண்டிப்பாக நம்ம சாரி கேட்கும் போது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக என்ன வந்துடும், கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும். For the people wept very bitterly. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அந்த குற்ற உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த நாட்டில் ஒருத்தர் செய்த குற்றத்துக்கு அவர்கள் தண்டனை கொடுப்பார்கள் அல்லவா? ஆனால் எல்லாத்த விட ஒருவருடைய மனசாட்சி தான் அவர்களை குற்றம் தீர்க்குது. நீ இதை செய்துட்ட. ஓகே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம அதை மன்னிப்பு கேட்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த குற்றத்தை
இரக்கத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்து விடுகிறார். அப்போது அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, என்ன ப்ராசஸ் நடக்கும் நம்மளுடைய உடலில்னா, நம்ம அழுவோம். அந்த ஜனங்கள் தாங்கள் செய்த குற்றங்களுக்காக அவர்கள் அழுதார்கள். அப்போ அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டதுனால ஃபாரின் வைஃப்ஸை அவங்க இஸ்ரவேலில் அல்லாத மீதி பேர் அவங்க திருமணம் முடித்ததுனால அவர்கள் கர்த்தரை விட்டே தூரம் போயிட்டாங்க, அவங்க சோரம் போயிட்டாங்க. See, sexual immorality is a very very serious issue and it has to be handled. ஆண்டவர் மேரேஜை ரொம்ப கனமாக பார்க்குறார். விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாது. இப்போ தேவனாகிய கர்த்தர் சீரியஸாக எடுக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம். ஸோ கன்ஃபெஷன் ஆஃப் சின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கன்ஃபெஷன் யார்கிட்ட நம்ம போய் கேட்கணும்? இந்த அறிக்கையிடுறோமே, யார்கிட்ட நம்ம போய் கேட்கணும்னா, யாருக்கு விரோதமாக நம்ம பண்ணியிருக்கோமோ அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்கணும். சப்போஸ் நம்ம ஒரு மனுஷனுக்கு விரோதமாக அந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மனுஷங்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கிறதுனா, அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறாங்க, அதனால் ஆண்டவர் இடத்துல அவர்கள் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுவும் இந்த கன்ஃபெஷன் நம்ம பார்க்கும்பொழுது பப்ளிக்காக இருக்குது. ப்ரைவேட்டாக போய் தனியாக போய் அவங்க அந்த கன்ஃபெஷன் அவங்க கேட்கல, அவங்க அறிக்கையிடலை. ஆனால் அவங்க எல்லாரும் அறிய அந்த மகா பெரிய சபையில் அவர்கள் நின்று ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இந்த கன்ஃபெஷன், பாவத்தை அறிக்கையிடுறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. அதை நம்மளுடைய டிக்னிட்டி நம்மளை செய்ய விடாது. நீ என்ன பெரிய தப்பு பண்ண, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு செய்யலையே, எல்லாரும் பண்ணுறது தானே நீ பண்ண என்று ஒரு பக்கம் நம்மளுடைய இன்னர் வாய்ஸ் நம்மள்கிட்ட பேசும். ஆனால் கர்த்தர் சொல்வார், இல்லை, நீ மன்னிப்பு கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவார். இல்லை, நீ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு நீ கேட்டினாதான் நீ கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வாய். So confession should be specific. ஒருவேளை நான் கூட பண்ணியிருக்கலாம் போல, அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இது மாதிரி நம்மளோட கன்ஃபெஷன் இருக்கக்கூடாது. The confession should be up to the mark. நான் இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டேன், நான் தான் இதை செய்தேன், என்ன மன்னிச்சிருங்க என்று சொன்ன மாதிரி அந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக நம்ம அறிக்கையிடணும். அது மாத்திரம் இல்லை, தரோவாக சொல்லணும். சும்மா டாப்பிக்கலாக டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னா அந்த ஐஸ் கட்டியோட நுனியில் இருக்கிற மாதிரி அப்படி இல்லாமல் அந்த பாவத்தினுடைய வேர் வரைக்கும் நம்ம டீல் பண்ணோம்னா தான் அந்த பாவத்திலேருந்து நாம் முழுவதுமாக விடுதலையாக முடியும். நம்முடைய சபையில் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் இருக்கிறது. ஸோ அந்த ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸில் நம்ம என்ன செய்கிறோம்? சில பேருக்கு 3 நாள் பண்ணியிருக்கோம், சில பேருக்கு 1 நாள் பண்ணியிருக்கோம். அவரவருடைய காரியங்களை பொறுத்து, அவருடைய சிறு பிராயத்தில் இருந்து நடந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சு ஆண்டவருடைய மன்னிப்பை அவர்களுக்கு பெற்று தருகிற ஒரு உன்னதமான ஒரு கூடுகை தான் இந்த ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். அதை நம்ம 1-to-1 பண்ணுவோம். ஸோ கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு அந்த மன்னிப்பை பெற்று கொடுக்குறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களும் இணைய இது உதவி செய்கிறது. இப்போது இந்த அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய பெயரை அவர்கள் சொல்லுகிறார்கள். இவங்கெல்லாம் கூடி அழறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது என்றால், ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய ஏகியலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. தொடர்ந்து வாசிப்போம். இப்பொழுது அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம், நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவங்க இந்த ஃபாரின் வைஃப்ஸை மேரேஜ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, அவர்களுக்கு என்று பிள்ளைகளும் பிறந்து விட்டது. ஸோ இந்த சிவியாரிட்டி ஆஃப் த சின், இந்த பாவத்தினுடைய உச்ச கட்டத்தை அவங்க இப்போது அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், அவர்கள் செய்தது தவறு தான். ஆனால் இப்போது
இதிலிருந்து தங்களை எப்படி அவர்கள் காப்பாற்றிக் கொள்வது என்று நம்ம பார்க்கும் பொழுது ஓகே, ஆனாலும் பரவாயில்ல, என்ன இருக்குது இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த நபர் இருக்கார் அல்லவா, இந்த நம்ம பேர் என்ன படித்தோம், அவரோட பேர் செக்கனியா இருக்கிறார் அல்லவா, இந்த செக்கனியா இந்த குற்றத்தை அவர் செய்யவில்லை. அப்படியே 26வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து வரலாம். அப்படியே 26க்கு வாங்க. இப்போ நம்ம மேலே படித்த ஏலோமின் புத்திரரில் மத்தனியா, சகரியா, ஏகியேல், அப்தி, எரிமோத், எலியா என்பவர்கள், அதாவது இவங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருக்கிறாங்களோ அவர்களுடைய நேம்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இவர் யாரோட புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. நம்ம 2ஆம் வசனத்தினுடைய துவக்கத்தில் நம்ம பார்த்தோமே, ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய ஏகியலின் குமாரன் செக்கனியா. ஆனால் இவரோட பேர் எதில் வரல, அந்த கீழே இருக்கிற லிஸ்ட்டில் வரல. அப்போ அவர் இந்த அந்நிய பெண்களை அவர் திருமணம் செய்யவில்லை. ஆனால் மறுபடியும் பாருங்கள், எஸ்ராவை போல he is taking the community responsibility in his hand. அவர் தன்னுடைய சமுதாயத்தினுடைய அந்த பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தேசத்தினுடைய அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதுனால ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அவருக்கும் இதில் பிரச்சனை இருக்குது. பாருங்கள், நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் நம்மை மாத்திரம் தண்டித்து விட்டு நமக்கு மாத்திரம் அந்த கான்சிக்வன்சஸ் பின் விளைவுகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறது கிடையாது, நம்மை சுற்றி உள்ளவர்களும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தவறு கேட்கும் பொழுது யாருக்கு விரோதமாக செஞ்சோமோ அவங்களுக்கும் கேட்கணும், நம்ம செய்கிறதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கும் கேட்கணும், அவங்கள்ட்டையும் கேட்கணும். நான் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது என்று அவர்களுக்கும் கேட்க வேண்டும். இப்போ இந்த செக்கனியா என்ன செய்கிறார் என்றால், மொத்தமாக நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தோன்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் அவர் சொல்கிறார். என்ன சொல்யூஷன்னா, நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஸ்திரீகளை தள்ளி விடுகிறோம், அகற்றி போடுவோம், ஸோ டிவோர்ஸ் பண்ணிடுறோம். இவ்வளோ நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, இவங்களை நாங்கள் என்ன பண்ணிடுறோம், டிவோர்ஸ் பண்ணிடுறோம். சரி, பைபிள் டிவோர்ஸை அக்செப்ட் பண்ணுதா என்று நம்ம பார்க்கும் பொழுது திருப்பி கொள்ள போகிறோம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஸோ வாட் பைபிள் ஸ்பீக்ஸ் அபவுட் த டிவோர்ஸ். நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவன் ஆயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவன் ஆயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை அவர் படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஸோ இந்த மல்கியா எழுதின இந்த புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல், ஒருவரை ஒருவர் துரோகம் பண்ணாமல், அவங்க ஒருவருக்கு ஒருவர் ஃபெய்த்ஃபுல்லாக வாழணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறார். ஆமேன். ஒருவருக்கு ஒரு எப்படி இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக வாழணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறார்.
ஆனாலும் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் டிவோர்ஸை வந்து பைபிள் அக்செப்ட் பண்ணுது. மார்க் 10:5 சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஸோ எந்த சூழ்நிலையில் இந்த டிவோர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்படுது என்று பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து விபச்சாரம் செய்தால் டிவோர்ஸ் வந்து பைபிள் அக்செப்ட் பண்ணுது. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 7 இதில் சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ரெண்டு காரியத்தினால மாத்திரம்தான் டிவோர்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரே நிமிஷம். நம்ம வந்து 3ஆம் வசனத்துலேருந்தே வாசிக்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷனும் என்னை போலவே, அதாவது பவுல் அப்போஸ்தலரை போலவே இருக்க, எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமும் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்கக்கூடாதென்றால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாது இருக்க கடவள், அவர் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரர் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாது இருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாக இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாது இருக்க கடவள். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியை மாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் சுத்தமாய் இருக்கின்றன. ஆகிலும், இதுதான் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய வசனம் இன்னைக்கு. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நான் பிலீவர் இவ்வளோ நாள் அவங்களோட கூட வாழ்ந்துட்டு அவங்க பிரிந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் கவனன்ட்டில் அவங்க அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறது. ஸோ தள்ளி விடுதலை ஆண்டவர் வெறுக்கிறார், தள்ளி விடுதலை அவர் அப்ரூவ் பண்ணல. ஆனால் இவர்களுடைய இருதயத்து கடினத்தின் நிமித்தம் அந்த டிவோர்ஸை வந்து அவர் ஓகே சொல்கிறாரு. அந்த 2 காரியங்களில் அப்ரூவ் பண்ணுறார். ஆனால் இந்த இடத்துல என்ன சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது, அவங்க மேற்கொண்டு அந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமாக செய்கிற இந்த காரியத்திலிருந்து அவர்கள் வெளியில் வரும்படிக்கு இந்த ஸ்திரீகளை நாங்கள் அகற்றி போடுவோம் என்ற முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் செய்துட்டு இருந்த அந்த பாவத்திலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்து கொள்ளும்படிக்கு நாங்கள் அந்த ஸ்திரீகளை அகற்றி போடுவோம் என்று அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதுவும் நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக என்று இந்த செக்கனியா என்று சொல்லப்படுகிற இவர் வந்து பேசுகிறார். அடுத்தது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடு கூட இருப்போம். நீங்கள் தான் எழுந்து இந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணோம், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நாங்களும் உங்கள் கூட இருப்போம், நீங்கள் திடன் கொண்டு இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். So let us make a covenant with our God to put away all these wives. ஆண்டவர்கிட்ட மறுபடியும்
அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். உபாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 24:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவன் தன் ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். ஸோ இந்த இடத்துல அப்ரூவ் பண்ணுறாங்க. இலச்சையான ஒரு காரியத்தை கண்டாயானால் அவருக்கு என்ன கொடுக்கலாம்? இந்த தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் என்று இந்த பைபிள் சொல்லுது. ஸோ இதை அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தோ காட் ஹேட்ஸ் டிவோர்ஸ், ஆண்டவரை விட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பிரிக்குது அப்படிங்கிறதுனால இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. சில ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது சில உறவுகள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொஹிபிட்டடாக இருக்குது. நம்மளுடைய வேதாகமத்துலேயும் சரி, நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற சட்டங்களும் சரி அதை அப்ரூவ் பண்ணுறதில்ல. இந்த மேரேஜ் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் ஹிஸ் டாட்டர், த மேரேஜ் பிட்வீன் த மதர் அண்ட் த சன், இதெல்லாம் நடக்குதா? நடக்குது சில இடங்களில். மேரேஜ் பிட்வீன் அ பிரதர் அண்ட் சிஸ்டர், திஸ் ஆர் நாட் ஓன்லி அன்லாஃபுல். இது சட்டத்துக்கு விரோதமான ஒரு திருமணம். அதாவது இந்த திருமணம் நல் அண்ட் வாய்ட் என்று சொல்வார்கள். நல்னா நமக்கு தெரியும் பூஜ்யம், வாய்ட்னா வெற்றிடம். ஸோ இது செல்லாத ஒரு திருமணம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? இந்த ஒரு கடினமான ஒரு முடிவை அவர்கள் எடுக்கிறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் நீங்கள் எழுந்துருங்க, இந்த காரியத்தை நடப்பீங்க. ஸோ இந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்றால், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள, தங்களை ஆண்டவரிடத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்காக இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடு கூட இருப்போம், நீர் திடன் கொண்டு இதை செய்யும். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இவ்வளோ நேரம் அந்த தாழ விழுந்து கிடந்த எஸ்ரா அவர் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து என்ன செய்கிறார் என்று பாருங்க. ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான். அவர்களும் ஆணையிட்டார்கள். அப்போது இவங்க அந்த ஓத் எடுக்கிறாங்க. ஆணை என்றால் நம்ம அசம்பிளியில் நம்ம நின்று ஓத் எடுப்போம், இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அது மாதிரி அவர்கள் ஆணையிடுகிறார்கள். அந்த மகா பெரிய சபையில் கூடியிருக்கிற அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆணையிடுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் பல பின் விளைவுகளை, பல கான்செக்வன்சஸை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இப்போ இந்த கவுன்சில், இந்த செக்கனியா, இந்த எஸ்ரா, இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த காரியத்தை அவர்கள் நடப்பிக்கிறார்கள். ஆனால் இவங்க வேற இன்னும் என்ன செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கும்பொழுது, அவர்கள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறார்கள். அவங்களோட அந்த ஃபாஸ்டிங்கை குறித்து சொல்லுகிறது. they fasted in the God's presence. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் ஆஃப் கன்ஃபஷன் நம்ம செய்யும் பொழுது நம்ம ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய யோம் கிப்பூர்லேயும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எந்த லிக்விட்ஸும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க புசியாமலும் குடியாமலும் இருந்து தான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்வார்கள் என்றால், உபவாசித்து அழுது அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்த 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அதன் பின்பு எஸ்ரா ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள்ள பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தார்கள். நவ் தே ஆர் ரிப்பென்டிங். ஐயோ, நானும் இந்த மாதிரியான காரியத்தை செய்துட்டேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பரத்துக்கு விரோதமாக,
ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் படித்த பிறகு, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள்லாம் கற்றுக்கொண்ட பிறகு நான் இந்த மாதிரியான காரியத்தை செய்து விட்டேனே. இஸ்ரவேல் மக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஆண்டவருடைய வசனங்களுக்கு, அதாவது தனக் என்று நம்ம நேற்று பார்த்தோமே, நம்முடைய போதகர் சொன்னார் பாருங்கள், அதாவது பழைய ஏற்பாடை தான் நம்ம தனக் என்று சொல்லுவோம். ஸோ அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மெசுசா என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய அந்த வசனத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுருளில் எழுதி, அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், சின்னதாக பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அதை வச்சு இந்த 2 புருவத்துக்கு நடுவில் அதை என்ன பண்ணுவாங்க, அதை இப்படி கட்டுவாங்க, இப்படி பேண்ட் மாதிரி கட்டிப்பாங்க. அவ்வளோ ஒரு ஞாபக குறியாக இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன், நான் நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்குவேன். இங்கே மாத்திரம் இல்லை, அவர்கள் கைகளிலும் அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த அவங்களுடைய வீட்டினுடைய நிலைக்காலில் அதை ஆண்டவருடைய வசனத்தை அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ரிமைண்டர். அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம ஊரில் பெண்கள் போடுகிற உடையில் இந்த மாதிரியாக ஒரு தொங்கல் இருக்கிறதோ, இந்த தொங்கல் நம்மளை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, அது நம்மளை அப்பப்போ நம்மளை டச் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம அதை பார்ப்போம். ஸோ இந்த தொங்கல் கூட என்ன ரிமைண்ட் பண்ணோன்னா, நான் ஆண்டவருடைய வசனத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன், நான் ஆண்டவரை நேசிப்பேன். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துவமோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் தான், இந்த ஷம்மா பிரேயரை தான் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதிலிருந்துலாம் அவர்கள் நீங்கி, அவர்கள் தங்களையே மறந்து ஆண்டவருக்கு விரோதமாக குற்றம் செய்த பிறகு இப்போ குற்றத்திற்காக என்ன செய்கிறார்கள் என்றால், பாவ நிவர்த்தி செய்கிறார்கள். அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது, அவர்கள் சிறைப்பிலிருந்து வந்தவர் எல்லாரும் எருசலேமிலே கூட வேண்டும் என்று ஒரு கமாண்ட் பிறக்குது. அதற்கு பிறகு 3 நாளைக்குள்ள பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால், இப்போ பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க, ஓகே, அப்படி ஒருவேளை இந்த பெரிய சபைக்கு இந்த கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வரலைன்னா என்ன நடக்க வேண்டுமா பாருங்கள். 3 நாளைக்குள்ளே இந்த பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனைப்படி எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். நீங்கள் கீழ்ப்படியலைன்னா உங்களுடைய பொருட்கள் எல்லாமே நாங்கள் கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவோம். சில நேரத்தில் என்ன நடக்குது, லோன் நம்ம எடுத்துகிட்டு கட்டலைன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை லோன் எடுத்துகிட்டு கட்டலைன்னா அந்த வெஹிக்கிளை அந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கொள்ளுகிறார்கள. அந்த கான்செப்ட்லாம் இங்கேருந்து தான் வருது பாருங்கள். நீங்கள் கீழ்ப்படியலப்பா, நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்யலைன்னா என்ன பண்ணிடுவோம், உங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ இந்த யூதா, இந்த பெஞ்சமின் கோத்திரத்தார் எல்லாருமே என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 3 நாளைக்குள்ளே எருசலேமில் அவர்கள் எங்கெங்கே சுற்றி முற்றி பகுதியில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கு கூடினார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 25ஆம் தேதியாக இருந்தது. அப்போ யோம் கிப்பூர் 7ஆம் மாதத்தில் இந்த யோம் கிப்பூர் பண்டிகை வரும். ஆனால் மறுபடியும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இந்த பாவ நிவர்த்தி எந்த மாதத்தில் நடைபெறுகிறது, 9ஆம் மாதத்தில் நடைபெறுகிறது. 25ஆம் தேதியில் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழினாலும் நடுங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்கு பாவ நிவர்த்தியை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆலயத்தினுடைய வீதியில் இருக்கிறாங்க. அப்போது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து என்ன சொல்கிறார், நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரயத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள். இது ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் தான். ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்குள்ளே எஸ்ராவையும் இந்த செக்கனியாவையும் இந்த ஜனங்களையும் அவர் நடத்தி இருக்கிறார். பல நேரத்தில் காட்ஸ் டிசிப்ளின் வில் பி
டு த வெரி அப்பர் லெவல், ரொம்ப அதிகமான ஹையர் லெவலில் ஆண்டவருடைய டிசிப்ளின் வந்து இருக்கும். அந்த டிசிப்ளினுக்கு நம்ம உட்படும் பொழுது இதற்கு முன்னாடி நம்ம பண்ண காரியங்கள், குற்றங்கள், நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் விடுதலை ஆக முடியும். உடனே அந்த சபையாரும் அவங்க ரிவர்ட் பண்ணுறாங்க, ஆம் நீ சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியது தான். ஓகே, நாங்கள் செய்கிறோம், இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் இவர்களோடு கூட த வில்லிங்னஸ் ஆஃப் த பீப்புள், அவங்களும் ஒற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்களும் ஓகே நாங்கள் இந்த காரியத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். அவங்க நடுங்கி இருந்தார்கள் என்ற ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோமே, அது எப்படி அந்த நடுக்கம் வரும்? ஹோலி ஸ்பிரிட் வாஸ் மூவிங் இன்சைட் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட். அந்த குற்ற உணர்வு, ஐயோ நம்ம இந்த தவறை செஞ்சுட்டோம். பல நேரத்தில் நம்மளுக்கு இருதயம் வந்து அப்படியே கடினமாக இருக்கும். நம்ம செய்த குற்றத்துக்காக நாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். இல்லை நான் செய்யலை, இருக்கலாம், பண்ணியிருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஏன்? இருதய கடினம். ஆனால் அந்த இருதய கடினத்தை எல்லாம் ஆண்டவர் அந்த நேரத்தில் மாற்றி, அந்த நேரத்தில் ஜனங்களுடைய மனதில் அவர் ஒரு மூமெண்ட் பண்ணுறதுனால, ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறதுனால, அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த மழை நேரத்தில் கூட அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டு இருந்தார்கள். இப்போ த கன்ஃபெஷன், இந்த அறிக்கையிடுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து, வரப்போகிற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம நிச்சயமாக பாதுகாக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஸோ எஸ்ரா வாஸ் வெரி கிளியர், ரொம்ப கிளியராக இதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதற்கு இதுதான் சொல்யூஷனுங்கிறத கரெக்டாக அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறார். ஸோ லீடர்ஸ் ஆகிய நம்ம, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம, தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட நமக்கு பரிசுத்த ஆவியின் அருளை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அதாவது டிசர்னிங் ஸ்பிரிட். இங்கே என்ன ப்ராப்ளம், எதனால் இவங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த டிசர்னிங் பகுத்து அறிகிற ஆவியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பாராங்க. பல நேரத்தில் நம்மளால் பகுத்து அறிய முடியவில்லை. நம்ம வீட்டில் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, ஏன் நம்ம வீட்டில் எப்போ பாரு சிக்னஸ்ஸு, ஏன் நம்ம வீட்டில் எப்போ பாரு குறைவு, ஏன் நம்ம வீட்டில் எப்போ பாரு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் போராட்டம், ஏன் பலவீனம், ஏன்? மே காட் கிவ் அஸ் த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஏன் நடக்குகிறது என்ற அந்த பகுத்து அறிகிற ஆவியை தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராங்க. ஸோ இந்த இடத்துல எஸ்ரா வாஸ் ஹேவிங் த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஸோ ஹீ டிசர்ன்ட். நம்ம புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். அவர் ஸ்பிரிட் ஷுட் பி ஷார்ப் ஆஸ் அ சர்பண்ட். சர்பண்ட் நமக்கு தெரியும், பாம்பு, சர்ப்பம். அது எல்லா அனிமல்ஸை விட, எல்லா ஜீவன்களை விட, ஜீவராசிகளை விட அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. அதை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அந்த ஒரு சின்ன அசைவு கூட ரொம்ப ஷார்ப்பாகும். பல நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் நிறைய காரியம் நடக்குது, நமக்கு அது ஒன்றுமே தெரியாது, நமக்கு அது ஒன்றுமே புரியாது, நம்ம அப்படியே இருக்கிறோம். இல்லை, டுடே God is going to give us the spirit of discernment. ஏன் இது நடக்கிறது, ஏன் நம்மளுடைய தேசத்தில் அளவுக்கு அதிகமாக விக்கிரக ஆராதனையின் காரியங்கள் அதிகமாகி கொண்டிருக்குது? God is going to give us the spirit of discernment. அந்த spirit of discernment வரும்பொழுது தான் அந்த இடத்துல ஒரு சொல்யூஷனே வருகிறது. அப்போ அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க ரிப்பெண்ட் பண்ணுறாங்க. உடனே வித் a loud voice, ஆம் என்று அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு நீங்கள் விளக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை எஸ்ரா சொல்லுகிறார். மேற்கொண்டு நம்ம வாசிக்கலாம் 13ஆம் வசனம். ஆனாலும் ஜனங்கள் திரளாக இருந்தார்கள், இது மாரிக்காலமாக இருந்தது, இங்கே வெளியில் நிற்க எங்களால் கூடாது, இது ஒரு நாள் 2 நாள் வேலை அல்ல, இந்த காரியத்தில் கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் ஆகியால் இதற்கு சபையெங்கும் எங்கள்
பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தை நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் ஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள். பாருங்க, இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது உடனே முடிகிற ப்ராசஸ் இல்லை. இது கொஞ்சம் டைம் வேணும். அப்போ அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறாங்க. யார் யார் எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான திருமணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதற்கு விசாரிக்கும்படிக்கு ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில், அதாவது டைம் டேபிள் போட்டு, இந்த ஸ்லாட் போட்டு, இந்த டைமில் இவங்க இதை செய்ய வேண்டும். ஏன்னா எவ்ரிதிங் ஷுட் பி டன் லீகலாக அந்த காரியங்களை என்ன செய்ய வேண்டும். பின்னாடி எந்த கான்சிக்வன்சஸும் வரக்கூடாது. அதனால் பிளான் பண்ணி இந்த காரியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஸோ ஆசகேலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் யக்சியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள். ஸோ 2 பேரை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் தான் இந்த காரியத்தை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள். அடுத்தது மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள். ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேராக அடைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படிக்கு 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தனித்து உட்கார்ந்து, பாருங்க, அவங்க 9ஆம் மாதம் 25ஆம் தேதி அவங்க கூடி வராங்க. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறது இந்த 10ஆம் மாதம் விசாரிக்க ஆரம்பித்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில விசாரித்து முடித்தார்கள். இப்போ 10ஆம் மாதம் ஆரம்பித்த இந்த ப்ராசஸ் 10, 11, 12 அதற்கு பிறகு இருக்கிற 1ஆம் மாதம் வரைக்கும், அது வரைக்கும் இந்த காரியத்தை அவர்கள் விசாரித்து முடிக்கிறார்கள். It took such a long period to handle this great issue. இப்போது யார் யார் என்கின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டை இந்த 18ஆம் வசனத்தில் இருந்து தொடங்கி 44ஆம் வசனம் வரைக்கும் இது சொல்லப்படுகிறது. நாம் செய்கிற காரியத்திற்கு நாம் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நாம் செய்கிற தவறுக்கு நாம் அந்த தண்டனையை, அந்த பக்க விளைவுகளை, பின் விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம செய்கிற காரியத்துக்காக நாம் மாத்திரம் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. நம்மை சுற்றி உள்ள நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய தேசம் பாதிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கன்ஃபஸ் பண்ண போகிறோம். இன்னும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே, நான் எந்த காரியமும் செய்யவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரம் இது அல்ல. கர்த்தர் நமக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுப்பாராக. May God's Holy Spirit move inside our hearts. கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில், let God's Spirit move deep inside of our heart. இருதய கடினத்தை நாம் விட்டுவிடலாம். இன்றைக்கு நாம் இந்த எஸ்ராவை போல, இந்த செக்கனியாவை போல நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கி அவர் இரக்கத்தினால நம்மை ஆசீர்வதித்தால், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்தால் நலமாயிருக்குமே. இந்த எஸ்ராவை போல நாம் எழும்பலாமா? எஸ்ராவை போல தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். Let's bow before the house of God. Arubie
நம் நடுவில் உலாவுவாராக. தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுப்பாராக. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பின் மூலம் கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற தருணம் இது. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம். கர்த்தருடைய கோபாக்கினை நம் மீது வரக்கூடாது என்றால், நாம் ஆண்டவரிடத்துல இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற தனிப்பட்ட நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம அவரோடு கூட பேசலாம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு தாழ விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களோ, நாமும் முழங்கால் படியிடலாம். கர்த்தருடைய சமூகத்துல தாழ விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். What else do we want in this world other than God's forgiveness? What else do we want to live? இந்த உலகத்துல வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபை இரக்கத்தை தவிர வேற என்ன வேண்டும்? தேவ ஜனமே, அவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கலாம். அவர் கூட பேசலாம். ஒருவேளை நீங்க தவறு செய்யவில்லை என்றால் உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாமே. உறவின் முறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாமே. நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கலாமே. கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பாதங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கலாமா? பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இரத்தத்தினால கழுவுங்கப்பா, இரத்தத்தினால கழுவுங்கப்பா. விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக ஒரே முறை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எங்கள் மீது வரட்டுமப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க சிந்தைகளை, நினைவுகளை, இருதயத்தை, எங்க முழு சரீரத்தை அப்பா பரிசுத்தப்படுத்து. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. அன்றைக்கு அந்த தவறு செய்துள்ள அநேகர் ஆசாரியர்களையும் அந்த பாவம் செய்த லேவியர்களும் பாடகர்களும் அநேக தவறு செய்தர். இஸ்ரவேலில் பிரதானமானவர்கள் வந்து முதலாவது அறிக்கையிடுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை பாவத்தை விளைவிட்டு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷத்தில் ஆசாரியர்களை வைத்திருக்கிறார், விசேஷத்தை லேவியர்களாக வைத்திருக்கிறார், விசேஷத்தை முக்கியமானவர்களாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நமது மகனே மகளை நான் சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா? அது முதலாவது உங்களிடத்திலிருந்து அது புறப்பட வேண்டும், அது நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு வாஞ்சிக்கிறார். எஸ்ரா இன்னைக்கு இவ்வளவு துயரப்பட்டது, காயப்பட்டது ஒரே ஒரு நோக்கம், அது கர்த்தருடைய இருதயம் என்னவென்றால், ஐயோ நான் நியமித்த தலைவர்கள், நான் அபிஷேகம் பண்ண லேவியர்கள், நான் அபிஷேகம் பண்ண ஆசாரியர்கள் கூட இந்த தவறை செய்து விட்டார்கள் என்றுதான் கர்த்தரைய மனமோ வந்து இஸ்ராவின் வாயிலாக தெரிவிக்கிறார். இன்னைக்கு நம்மளும் விசேஷித்தமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இன்னைக்கும் மேலிருந்து நாம் செய்த ஏதோ தவறு நிமித்தம்
நாம் செய்த பாவங்கள் நிமித்தம் அவர் துக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நாம் செய்தது ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் செய்த பாவங்கள் அந்தரங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் வானத்திலிருந்து மேலோண்டு நம்மை பார்த்து கொண்டிருந்து நாம் செய்த தவறுக்காக அவர் மனம் மறந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, நான் அபிஷேகத்துக்குள்ள பாவம் செய்கிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் எப்படி எஸ்ராவின் கண்கள் பரலோகத்தில் தேவனை நோக்கி பார்த்ததோ, இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்வோமா? அப்பா, ஆமாண்டவரே, நாங்கள் பாவம் செய்தார்களாண்டப்பா, எங்களை ஊழியக்காரர்களாக நியமித்த பிறகு நாங்கள் பாவம் செய்துட்டோமாப்பா. எங்களை நீங்க நியமித்த பிறகு நாங்கள் பாவங்களை செய்திருக்கிறோம்ப்பா. எங்களை நீங்க விசேஷமாக தெரிந்து கொண்ட பிறகு நான் மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்தை செய்துட்டோமாப்பா. ப்ளீஸ்ப்பா, அதை எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்கலாமா? வாய்களை திறந்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ். ஏன் பாவம் என்ன செய்ய மாட்டேன் தகப்பனப்பா, அந்த பாவத்தை எடுத்து நான் விலக்கிடுறேன் தகப்பனப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம அப்புறம் ஆண்டவரோட ஒப்புரவாலம்மா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாகிற ஒரு நேரம். இன்னைக்கு நம்ம செய்ய விட்டாலும் வேற என்னைக்கு செய்ய போகிறோம்ப்பா. சாரிப்பா, அந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன்ப்பா. இந்த பாவங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த பாவங்கள் அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய துணை எங்களுக்கு வேண்டும் அப்பா. Let the power of Jesus Christ come upon us. Let the power of the Holy Spirit come upon us. ஆண்டவரே, பாவத்தை எதிர்க்கக்கூடிய பலன் எங்களுக்கு உண்டாவதாக. பாவத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு உண்டாவதாக. பாவத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. அப்பா, பாவத்தை பார்க்காத எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உடைய கண்கள் பாவத்தை பார்க்கவில்லையே, நாங்களும் அதே போல பாவத்தை பார்க்காத படிக்கு, நாங்களும் ஆண்டவரே பாவத்தை தொடாத படிக்கு, அந்த பாவம் எங்களுடைய எல்லைகளை தொடாத படிக்கு, எங்களுடைய குடும்பத்தில் வராத படிக்கு, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தொடாத படிக்கு சுற்றி வேலி அடிப்பீராக. There is power in the name of the Lord Jesus Christ. There is power. There is power. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Break every chain, 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 break every chain. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Break every chain, 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 break every chain. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every chain, 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 break every chain. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால எங்களை பாவத்திற்கு தள்ளின எல்லா சத்துருடைய கிரியைகளை, அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால உடைய அக்கினியை போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். எங்களுக்கும் அந்த பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் தேவனிடத்துல மன்னிப்பை கேட்டோம். எங்கள் தேவன் எங்களை மன்னித்து விட்டார். தேவனுடைய இரக்கம் எங்கள் மீது வந்தது. இனி எனக்கும் அந்த பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நான் பாவி அல்ல.
தொடாது. எந்த பாவத்தினால வருகிற எந்த பின்விளைவுகளும் என்னை தொடாது. இயேசுவின் நாமத்தினால் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், சொல்லலாமா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.